சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 7600 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,0360 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு. கடந்த தேர்தலை விட கூடுதலாக 7 இடங்களில் போட்டியிடுகிறது பாஜக. அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமக 18 தொகுதிகளில் போட்டி. கடந்த முறை 23 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளை குறைத்து ஒதுக்கீடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்று இரவுக்குள் முடிவு எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வாங்கியிருக்கிற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்களை பரிமாறவே டெல்லி சென்றதாக இபிஎஸ் விளக்கம். வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என உறுதி. நாங்களோ எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 2 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் எரிபொருள் விநியோகத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டதாக மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக விளக்கம். இந்தியாவில் 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதாக பிரதமர் மோடி விளக்கம். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டால் இறக்குமதிக்கான தேவை குறைந்துள்ளதாகவும் பேச்சு. ஈரான் போர் தொடங்கிய பிறகு வளைகுடா நாடுகளில் இருந்து 3,75,000 பேர் இந்தியா திரும்பியுள்ளனர். ஈரானில் இருந்து 1000 பேர் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உரையில் பிரதமர் மோடி அறிவிப்பு. சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 7600 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,0360 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு. கடந்த தேர்தலை விட கூடுதலாக 7 இடங்களில் போட்டியிடுகிறது பாஜக. அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமக 18 தொகுதிகளில் போட்டி. கடந்த முறை 23 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளை குறைத்து ஒதுக்கீடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்று இரவுக்குள் முடிவு எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வாங்கியிருக்கிற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்களை பரிமாறவே டெல்லி சென்றதாக இபிஎஸ் விளக்கம். வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என உறுதி. நாங்களோ எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது
இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 2 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் எரிபொருள் விநியோகத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டதாக மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக விளக்கம். இந்தியாவில் 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதாக பிரதமர் மோடி விளக்கம். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டால் இறக்குமதிக்கான தேவை குறைந்துள்ளதாகவும் பேச்சு. ஈரான் போர் தொடங்கிய பிறகு வளைகுடா நாடுகளில் இருந்து 3,75,000 பேர் இந்தியா திரும்பியுள்ளனர். ஈரானில் இருந்து 1000 பேர் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உரையில் பிரதமர் மோடி அறிவிப்பு. சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 7,600 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,01,360 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு. கடந்த தேர்தலை விட கூடுதலாக 7 இடங்களில் போட்டியிடுகிறது பாஜக. அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமக 18 தொகுதிகளில் போட்டி. கடந்த முறை 23 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் தற்போது 5 தொகுதிகளை குறைத்து ஒதுக்கீடு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டணி கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்னும் சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்று இரவுக்குள் முடிவு எடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. இன்னும் பல கட்சிகளோடு எங்கள் கூட்டணியில் வாங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்களை பரிமாறவே டெல்லி சென்றதாக இபிஎஸ் விளக்கம். வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என உறுதி. நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். கோவை, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று முதல் 2 நாட்கள் லேசான மழைக்கு வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் எரிபொருள் விநியோகத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டதாக மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு. எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக விளக்கம். இந்தியாவில் 53 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதாக பிரதமர் மோடி விளக்கம். எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டால் இறக்குமதிக்கான தேவை குறைந்துள்ளதாகவும் பேச்சு. ஈரான் போர் தொடங்கிய பிறகு வளைகுடா நாடுகளில் இருந்து 3,75,000 பேர் இந்தியா திரும்பியுள்ளனர். ஈரானில் இருந்து 1000 பேர் பாதுகாப்பாக நாடு திரும்பியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உரையில் பிரதமர் மோடி அறிவிப்பு.